வணக்கம் மக்களே! இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டில இருந்து குனாஃபா செய்யலைன்னா எப்படி? சரி, எனக்கு ரொம்ப குனாஃபா பிடிக்கும். ஸோ நான் துபாயில குளோபல் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனேன். அங்கே போகும்போது சீஸ் குனாஃபா சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வீட்டில் எப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், கட்டியாகிடுச்சு. இதில் சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். சீஸ் இல்லைனா கூட நீங்கள் மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா இது குக் ஆகிடும். அதே சமயம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துணும். இந்த சுகர் பார்த்திங்கன்னா நல்லா கரையிட்டோம். ஸோ இந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் பிசுபிசுப்பானாலே போதுமானது தான். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் மெயின். இதை வந்து பார்த்திங்கன்னா குனாஃபா டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இதில் பட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். அந்த தவாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டர் தடவி வச்சுட்டாச்சு. இந்த குனாஃபா சேமியா எடுத்து அப்படியே இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ஃப்ளவருக்கு பார்த்திங்களா, ஸோ அந்த க்ரீமியை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி ஆட் பண்ணி வச்சு இதில் நான் மேலே சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சீஸ் குனாஃபானா ரொம்ப சீஸ் இருக்கணும். அதனால் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் குனாஃபா சேமியா ஃபுல்லாக வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். அந்த தோசைக்கல்ல அதை அப்படியே திருப்பி போடலாம். சரிங்க, பாருங்கள், சூப்பராக மேலே நல்லா ஆயிடுச்சு. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதை ஒரு பிளேட் சேஞ்ச் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பையும் இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சீஸ் குனாஃபா. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.